கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விஜய்கிட்ட ஒரு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷன் பத்திரிகையிலலாம் வந்துடுச்சு. என்னை கணவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸு அடிக்கிறாரு, அது மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. அது பர்சனலாக இது ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை பற்றி எல்லாரும் பப்ளிக்காக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் பிரபலமானவர்கள் எந்த ஊருக்கு போகிறாங்க, அவங்க கல்யாணத்தையே 10 கோடிக்கு விற்கிறாங்க, 20 கோடிக்கு விற்கிறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில், அப்படின்னெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் அதை வாங்குகிறாங்க? அதை பல பேர் பார்க்குறாங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, யாரை காதலித்து கைவிட்டாங்க. இது சினிமா பிரபலங்களுக்கே உண்டான அவர்கள் இழக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சுதந்திரம். அது பப்ளிக் ஆகிடுது. வேறு ஒன்றுமே பண்ண முடியலை. ஏனென்றால் இது இப்போன்னு இல்லை, தியாகராஜ பாகவதர் காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய விஷயம். நம்மை விட 60 மடங்கு 70 மடங்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற ஒருத்தர் எல்லாமே நமக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினால் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த டைவர்ஸ் கேஸ் வந்திருக்கு. அதை பற்றி என்னை கேட்டபோது அதை நான் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று நான் சொல்லிவிட்டேன். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. அவங்க டைவர்ஸை பற்றி அவங்க 2 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர அதை பற்றி 3வது ஒரு நபர் டிஸ்கஸ் பண்ணுறது நியாயமான விஷயம் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவர்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போது சங்கீதாவுடைய அப்பா அம்மாவும் விஜயுடைய அப்பா அம்மாவும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, வேணாம்ப்பா, என்னது வயசு வந்த பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான், இந்த மாதிரி சமயத்தில் டைவர்ஸ் பண்ணால் பசங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இது விஜய்க்குன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே டைவர்ஸ் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி நாங்கள் இப்படி தான் மியூச்சுவலாக போகிறோம், நாங்கள் 2 பேருமே மியூச்சுவலாக போகிறோம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டா 2 ஃபேமிலி வேறு என்ன பண்ண போகிறாங்க? யாரும் ஒன்றும் குழந்தை கிடையாது. கணவனுக்கு 50 வயசாகுது, மனைவிக்கு 40 வயசாகுது. அப்படிங்கும்போது யார் என்ன சொல்ல முடியும்? அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் அதை எடுத்து பேசுகிறாங்க, இதை அரசியலாக்கி பேசுகிறாங்க. அரசியலாக்கி பேசும்பொழுது மேக்சிமம் என்ன சொல்லலாம்? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பமும் என் குடும்பம், எல்லாரையும் நான் வாழ வைப்பேன், எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர் தன்னுடைய குடும்பத்தையே காப்பாற்ற முடியாமல் மனைவி விவாகரத்து கேட்குறாங்க. நீ உன் குடும்பத்தையே காப்பாற்ற முடியல, அதுக்கே யோகிதை இல்லை, நீ போய் என்ன மற்றவங்க குடும்பத்தையும் தமிழ்நாட்டு குடும்பத்தையும் காப்பாற்ற போகிற அப்படின்னு தான் பேசுவாங்க. 1000 சொன்னாலும் அது சங்கீதா போனால் போட்டோம், அண்ணனுக்கு புது அண்ணி கிடைப்பாங்க, நான் இருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பைத்தியம் மாதிரி எவ்வளவோ அறிவில்லாதவர்கள் உளரலாம். ஓகே ஆச்சா, அதை உடனே அதுக்காக விஜய் நீ வரையாமாலாம் கேட்க போகிறது கிடையாது. சும்மா தேவையில்லாமல் விஜய் மேலே சாணி எடுத்து அடிக்கிறது அவசியம் இல்லை. ஆனால் விஜய்க்கு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு காரணத்தினால, தன்னுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ளாத காரணத்தினால அவர் தன்னை அனைத்து குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும், அனைத்து குடும்பத்துக்கும் தானே எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்ல ஒரு நபராகவும், குடும்பத்தில் இருக்கிறவங்க டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரே டிகிரி படிக்கலையாமே. அவங்க அப்பா ஏதோ இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட் இயர்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போ என்ன மாதிரி இருக்காதீங்க. நான் செவுத்துக்கட்டையில் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கினேன், சினிமான்னு சுற்றிட்டேன், ஆனால் நான் சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டேன், ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி வர முடியாது, அதனால் நீங்கள்லாம் படித்து உருப்பிட்டு வாங்க, என்ன மாதிரி ஆகிடாதீங்க அப்படி சொல்லலாமே. ஏன் ரஜினிகாந்த் சொல்லலையா? நான் அளவுக்கு அதிகமாக குடித்த சிகரெட்டும் லிக்கரும் தான் என்னை இந்த உடம்பை இப்படி பாடுபடுத்திடுச்சு, அதனால் தயவு செஞ்சு இந்த பழக்கத்தெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு அவர் சொல்லலை? அப்படி தைரியமாக சொல்லுங்கள். அதை சொல்ல தைரியம் இல்லாட்டா இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கு நின்றுக்கிட்டு அசிங்கப்படக்கூடாது, அது வேறு விஷயம். இப்போ எதற்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ புதுசாக இந்த அண்ணாமலை கல்ச்சருக்கு தான், அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டு அரசியலை கெடுத்த பாழ்படுத்திய முக்கியமான நபரில் அண்ணாமலை ஒருத்தர்.
அதாவது தன் கட்சியில் இருந்தால் கூட தன்னை தவிர யாருமே ஜெயிக்கக்கூடாது, மற்றவங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர். தன்னை சுற்றி இருக்கிற எதுவுமே வாழக்கூடாது, தான் மட்டும்தான் வாழணும். அதுவும் அடுத்தவங்க காசில் மாதம் 10 லட்ச ரூபா கொடுத்தா குடும்பத்தை நடத்தலாம், அவ்வளோதான். அப்படி இருக்கிறவர் வந்து நான் கோடிக்கணக்கில் இது வாங்குவேன், அது வாங்குவேன், இது வாங்குவேன், கேட்டால் பேங்க் லோன் கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க, என்ன வேணால் சொல்லலாம். அது வேற விட்டுருங்க. ஏன்னா அண்ணாமலை ஃபைல்ஸுன்னே வர ஆரம்பிச்சுன்னா அது பெருசாக இருக்கும். அது கவர்னர் மங்களாவே பத்தாது, வெளியில் வச்சா கவர்னர் வெளில வந்து பார்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி அது எலெக்ஷன் வரும்போது மற்றவங்கெல்லாம் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு. அந்த வார் ரூமை வச்சு தான் அண்ணாமலை என்ன பண்ணார், ஒரு கட்சியை விட தனிப்பட்ட நபரை ப்ரமோட் பண்ணுறது, தன்னை பெருசாக்குறது, தன்னை பெருசாக பூஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட மாதத்துக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் செலவழிச்சதாக தான் எல்லோரும் அப்போ சொன்னாங்க. அது வந்து உண்மை பேசு தமிழா, உண்மை பேசாது தமிழா, இப்படிலாம் சேனல்லாம் கொண்டு வந்து அந்த சேனலில் அவரை தவிர யாரையுமே வசதியாக பேசாமல் மற்றவங்க எல்லாரையும் கேவலப்படுத்தி பேசி என்னென்னமோ பண்ணினாங்க. கடைசியில் வந்து சில சவால் விட்டார், என்னை கட்சியை விட்டு எடுக்கிறேன்னு. கடைசியில் அந்த ஆள் தான் பதவி விட்டு போனார். நான் வந்து அந்த ஆளால் 5 தடவை போனார், டெல்லி வரைக்கும் போனார், அமித்ஷா வரைக்கும் பார்த்தார். என்ன அவரால் கட்சி விட்டு எடுக்க முடியல. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற கட்சியில் ஒரு மனுஷன் இருக்க முடியாது, மானமுள்ள மனுஷன் இருக்க முடியாது. நான் வெளியில் வந்துட்டேன். அண்ணாமலையினால வெளில அண்ணாமலையை போன்ற பலர் அந்த கட்சியில் இருக்காங்க. அதனால் எனக்கு அது ஒத்து வரலை, எனக்கு அது சரியாக வரல. ஆனால் வந்துட்டேன், அவ்வளோதான். வாழ்க்கையில் நாமளே வெளிவந்த ஒரு கட்சி இருக்கட்டுமேங்கிற ஒரு பெருமையையும் என்னால் பாஜகவுக்கு கொடுக்க முடிஞ்சுது. இந்த வார் ரூமில் ஆதவ் அர்ஜுன் அதே ஸ்டைல், அண்ணாமலை பண்ண அதே ஸ்டைலில் வார் ரூமை வச்சுக்கிட்டு பண்ணி இதில் குறிப்பாக பிஸ்மின்னு ஒருத்தர் இப்போது பேசியிருக்கார். என்ன அவர் பேசின விஷயம் என்னன்னு சொன்னாக்க, அதாவது இந்த சங்கீதா விஜய் இந்த டைவர்ஸ் இப்போது இது வெளியில் வரத்துக்கு காரணம் முதலமைச்சருடைய சிஸ்டர் செல்வி அவர்கள் தான். எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு. செல்வி அரசியலில் இருக்காங்களா சொல்லுங்கள்? முரசொலி செல்வம் அவர்களுடைய மனைவி. முரசொலி செல்வம் அவர் மறைந்த பொழுது அந்த துக்கம் கேட்குறதுக்காக அப்போது சங்கீதா போயிருந்தாங்களாம். அதுக்காக அது எல்லாத்தையும் துக்கத்தையும் விட்டுட்டு நீ வந்து எலெக்ஷன் வரும் அந்த டயத்தில் நீ வந்து டைவர்ஸ் பண்ணன்னு சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது எப்படி அரசியலில் இல்லாத ஒருத்தரை டீஃபேம் பண்ணுறதுங்கிறது. இப்போ நான் அந்த செல்வி அக்கா அவங்க வந்து எல்லோரும் அவ்வளோ மரியாதையாக கூப்பிடுற அந்த குடும்பத்தில் அந்த செல்வி அவங்கெல்லாம் எல்லாரையும் எனக்கு ஒரு சில செல்வங்களாம் கிட்டத்தட்ட 40 வருஷமாக பழக்கம். அவ்வளோ டிசிப்ளின்டு வெல் பிஹேவ்டு ஃபேமிலி. அவங்க எதுக்கு சொல்ல போகிறாங்க? அவங்க சொல்லி அதனால் திமுக தான் இந்த டைவர்ஸை தூண்டி விட்டது. எவ்வளோ அசிங்கமாக இல்லை? காசு வாங்கிக்கங்க, காசுக்காக ஒருத்தர் பிரமாதமாக கூவுங்க. ஆனால் இன்னொருத்தர் மேலே சாணி அடிக்கிறதுங்கிறது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம். அது என்ன மனோபாவம்? ஏதோ சினிமாவில் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த படம் நல்லா இல்லை, அந்த படம் நல்லா இல்லை, அவங்க இப்படி இவங்க இப்படி. அது சினிமா வந்து அது எது வந்தாலும் சரி நம்மளை பற்றி பேசுகிறாங்க, பப்ளிசிட்டின்னு போகிறவங்க நிறையா நடிகர்கள் இருக்கிறார்கள், இருந்துட்டு போகிறாங்க. இப்போ த்ரிஷாங்கிற பேரை சொன்னதே தவறுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சம்பந்தம் இல்லாமல் அந்த ஒரு பேரை அவர் அன்றைக்கி நம்முடைய நயினார் நாகேந்திரன் அந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது, தவறு. யாரோ ஏங்க ஒரு சினிமா நடிகையும் ஸ்க்ரீனில் இன்னும் நெருக்கமாக வர்றவங்க, இன்னும் நெருக்கங்க, கொடுத்த காசுக்கு என்னங்க நெருங்கவே மாட்டேன்றீங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடிய ரசிகர்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இருந்துட்டால் ஏன் பதறாங்க? அதை பற்றி கவலைப்படுவது அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் தானே. த்ரிஷா அரசியல்லே இல்லையே, அவங்க ஏதாவது அரசியல் இருக்கா? சொல்லியிருக்காங்க எனக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை. ஒருவேளை ஆகலாம், ஆக முயற்சி பண்ணலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அதை ஒரு கட்சி தலைவர் சொல்லியிருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது என்னுடைய கருத்து. நீங்கள் யாரை பற்றி, விஜயை பற்றி பேசணுமா, விஜயை பற்றி மட்டும் பேசுங்க. ஆதவர்ஜனாவை பற்றி பேசுங்க, புசி ஆனந்தை பற்றி பேசுங்க, புதுசாக சேர்ந்த செங்கோட்டையவனை பற்றி பேசுங்க. பட் சம்பந்தம் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது, தவறான ஒரு விஷயம். யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுனால என்ன வேணால் பேசலாமா? என்கிட்ட ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்கள் சம்மதத்தின் பெயரில் ஒரு விஷயத்தை செய்தால்
அதை 3வது மனுஷங்க கோர்ட்டே தடுக்க முடியாது பாஸ். இப்போது அந்த மாதிரி ஒரு நட்பு இருப்பதாக சங்கீதா கருதுவதானால் அது சங்கீதாவுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது. என் கணவர் ஒரு தவறான தொடர்பு வைத்திருக்கிறார், என்னை கவனிக்கலை, எனக்கு செலவுக்கு உண்டான பணத்தை கொடுக்கல, அந்த வீட்டுக்குள்ளே என்னை அனுமதிக்கலை, அவங்க என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் 3வது நபர் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த பிஸ்மி பேசினது ரொம்ப சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம், சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குண்டான ஒரு விஷயம். என்ன வேணால் பேசிட முடியுமா சொல்லுங்கள்? எல்லாருக்கும் ரூல் ஒன்று தானே. அது எப்படிங்க அது தப்பு இல்லையா? ஒரு பிஸ்மியோடலாம் நான் வயசில் ரொம்ப பெரியவன். அது அந்த ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் அரசியல்லையே இல்லையா பிஸ்மி? நீங்கள் ஏதோ சினிமா பார்க்குறீங்க, அதை பற்றி எழுதுறீங்க, அப்புறம் அந்த வர காசில் டூருக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, ஏதோ ஜாலியாக இருக்கீங்க, வேறு விஷயம் இல்லையா? உங்கள் டைவர்ஸை பற்றி யாராவது என்றைக்காவது பேசியிருக்காங்களா? யாரும் பேசலைல்ல. அப்போது தப்பு இல்லையா? ஏன்னா சிலதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன பணம் சம்பாதிக்கலாங்க. பணம் பீயில் கிடந்தால் கூட எடுத்து அலம்பி வச்சுக்கலாம். அது ஒன்றும் அதே வேல்யூ தானே. அது பீயில் கிடக்குங்கிறதுனால வேல்யூ குறைய போகுதா அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் ஐயா அது எதுக்கு நமக்கு, அது நம்ம காசே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவர்களும் இருக்காங்க. ஏழையாக இருக்காங்க. அந்த மாதிரி ஏழையாக நேர்மையாக இருக்கிறவங்க தான் 45 பவுன் நகை கீழே கிடந்தால் கூட கொண்டு போய் திருப்பி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்தளவுக்கு உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டாம். ஆனால் வெறும் காசுக்காகவே எவனோத்தம் கொடுக்குற காசுக்காக யாரோ ஒருத்தர் ஃபேமிலியை அரசியலில் லிங்க் பண்ணி பேசுகிறீங்களே. அரசியல் எவ்வளோ ஆழமானது உங்களுக்கு தெரியுமா? அந்த அரசியலுடைய பாதிப்பு உங்களுக்கு வர ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் அதுலேருந்து வெளில வர முடியுமா? யோசிச்சு பாருங்கள். யாரும் எந்த சமயத்துலையும் எல்லோரும் வந்து காப்பாற்றிட மாட்டாங்க. உங்களை விஜய் வந்து காப்பாற்றுவார் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். விஜய் இன்னும் பதில் சொல்லியே. அப்படி சொல்லணுன்னா விஜய் கோர்ட்டில் சொல்ல போகிறார். ஏங்க திமுக தூண்டி விட்டு பண்ணணும்னு சொன்னால் எதுக்காக டைவர்ஸ் போக சொல்லணும்? டைவர்ஸே போகாமல் அந்த கம்ப்ளைண்ட்டை பாக்கியே நேராக கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துருந்தாக்க விஜயை சம்மன் பண்ணி பெண் போலீஸ் வீட்டுக்கு அங்கே வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க தெரியுமா? டொமஸ்டிக் வயலன்ஸில் அரெஸ்ட் பண்ணுற கேஸு 49 பேர் இறந்ததற்கே கரூரில் அப்படியே அந்த அம்மாவாக இருந்தால் அப்படியே தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க, நசுக்கியிருப்பாங்க, பிதுக்கி இருப்பாங்க அப்படின்லாம் ஜனங்க பேசினதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கல்ல. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் எவ்வளோ பெருந்தன்மையாக, அதெல்லாம் அரசியலில் யாரும் வேணும்ட்டா இது மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு அவ்வளோ பெருந்தன்மையாக போனால் என்னுடைய நண்பர் என்னை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு குழந்தைத்தனமாக பேசுகிறார். இவர் தான் தப்பே இல்லையா? எதுக்கு சிபிஐயில் 10 மணி நேரம் உட்காந்து வச்சு கேள்வி கேட்டாங்க, அப்புறம் 7 மணி நேரம் உட்காந்து வச்சு கேள்வி கேட்டாங்க விஜயை? தப்பே இல்லைன்னா தப்பு இல்லாதவங்கள சரி சார் ஓகே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது சொல்லலாம்ல. எதுக்கு அத்தனை ட்ரோன் பறந்தது? யார் விட்டது ட்ரோனு? போலீஸாக விட்டாங்க. யோசிச்சு பார்க்கணும்ல. விஜய் தாமதமாக வந்ததனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு நெரிசலினால் ஏற்பட்ட சம்பவம் இல்லையா? அதை வந்து விஜய் அதை அந்த அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் கூட அவருக்கு இல்லாத ஒரு காரணத்தினால அது மரத்து போன மனதா என்னன்னு தெரியல. அது அவர் அப்படி இருக்கலாம். நான் ஒரு சர்வாதிகாரியாக வருவேன், எத்தனை பேர் தலைவனா சீவுவேன்னு ஒருத்தர் நினைத்தால் அவருடைய மனோபாவம் வேறு. எல்லாருக்கும் பிடித்த தலைவனாக நான் வருவேன், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர். அந்த மாதிரி இருக்கிற தலைவராகத்தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கும் காரணத்தினால தான் அந்த கரூர் சம்பவத்தில் விஜயை அரெஸ்ட் பண்ணாமல் தமிழக அரசு விட்டுது. பெருந்தன்மையாக ஒருத்தர் இருக்கிற காரணத்தினால அதை நீங்கள் பலகீனம் நினச்சி அவங்க வீட்டு குடும்ப பெண்களெல்லாம் பேசுகிறது ரொம்ப அயோக்கியத்தனம். பிஸ்மி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பணம் வேணும்னா சொல்லுங்கள். பணத்துக்கு பணம் எங்கேருந்து வேணால் கிடைக்கும் பிஸ்மி. பணம் ஒரு பெரிய விஷயமா? பணம் வர வழியெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் 3 பேர் ஆரம்பிச்சிங்க ஒரு யூடியூப் சேனல், இன்றைக்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குல்ல, அதில் வர பணம் பத்தாதா? எதுக்காக அரசியலை நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அரசியலை யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அரசியலில் தவறாக பேசி சம்பாதிக்கிறது
நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு நான் இதை வந்து ஒரு சகோதரியை போன்று நான் செல்வியை கருதுவதனால நான் அவங்க சார்பாக பேசுகிறேன். நாளைக்கே செல்வி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, நாங்கள்லாம் இல்லை. ஆனால் திமுக என்பது 7வது முறையாக ஜெயித்து 2வது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் 2026 மேலே ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார். புரியுதா? நீங்கள் என்னக்கான கதறுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பு இந்த மீடியா அங்கே இது எக்ஸு இது எங்கே வேணால் பேசுங்க. உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து அமெரிக்காலேருந்து ஈரான் ஈராக்கு எல்லா ஊர்லேருந்தும் உங்களுக்கு ஆதரவு வரலாம். ஆனால் இங்கே யார் ஓட்டு போட போகிறாங்க, இங்கே யார் பூத்துக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவ்வளோ அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருமா மிஸ்பி? நீங்கள் ஒரு கவுன்சிலராக கூட இல்லையே. இல்லை, நான் கவுன்சிலர்கிட்ட பேசக்கூடாதா? பேசலாம், நீங்கள் பேசுங்க. இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க தோப்பாங்க, இவங்களுக்கு இது கிடையாது. இப்போ கூட தான் நான் சொல்கிறேன். இந்த கிரீஷ் சோடங்கிற யாரோ ஒருத்தர், அவர் வந்து 25-35 சீட்டுக்கு குறைச்சலாக கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இல்லை. யார்கிட்ட சொல்கிறாரு? ப்ரெஸ்ஸுக்கிட்ட போய் சொல்கிறாரு. உடனே ப்ரெஸ்ஸு பேசி சீட்டு வாங்கி கொடுக்குமா? அதை தீர்மானிக்க வேண்டியது யார்? முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லாக ரொம்ப வழியுது டிஎம்கே கூட்டணி. அவர் இதே மாதிரி அவரும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாடுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. இதே போல் தான் காங்கிரஸ்லேருந்து வந்து பேசுகிறாரு பாருங்க, அவருக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. இங்கே யாரோ தன்னுடைய ஆதாயத்துக்காக போட்டு கொடுக்குற விஷயத்தெல்லாம் நம்பிக்கிட்டு ப்ரெஸ்ஸுக்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னா ஒரு 4 ஷேர் எடுத்து போட்டு இருந்தாங்க, இந்த 4 சீட்டு எடுத்துக்காங்க, இன்னும் 4 ஷேர் வேணுமா, இன்னொரு 8 சீட்டு எடுத்துக்காங்கன்னு அவங்க சீட்டு கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அசம்பிளி போயிட முடியுமா? யாருமே என்ன ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் இப்படி ஒரு பப்ளிக்கில் இருக்கீங்க. பிரபலமாயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் நிஜமாயிடுமா, இல்லை நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மையாயிடுமா? அபத்தமாக இல்லையா? ஒரு சகோதரி போன்று பிஸ்மி நான் உங்களுக்கு இதை ஒரு அட்வைஸாக பண்ணுறேன். அதை வச்சுனா ஒன்றும் இல்லை. இந்த கட்சியில் இருப்பார், அந்த கட்சியில் இருப்பார், ஒன்றும் ஆச்சரியமே பட முடியாது. மே மாதம் தோத்தோன்னு அவரே ஒரு பொக்கையை கொண்டு வந்து ஸ்டாலின் கிட்ட கொடுத்து என்னை எப்படியாவது இந்த கட்சியில் சேர்த்துக்கங்க அப்படின்னு வந்து சேரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி போ ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லி அவரும் பெருந்தன்மையாக விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? அவ்வளோ பெரிய நான் தான் தமிழகம், என்ன சொன்னால் தமிழகமே சொன்ன மாதிரி, என்னை திட்டினா தமிழகத்தையே திட்டின மாதிரி அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இவரை டைவர்ஸ் பண்ணால் தமிழகத்தையே டைவர்ஸ் பண்ண மாதிரியா? எந்த வார்த்தையை எழுதி கொடுத்தா எவனாவது ஒருத்தன் எழுதி கொடுப்பான். அவன் வாங்குகிற காசுக்கு அவன் எழுதி கொடுப்பான். அதை படித்து நம்ம வாயிலேருந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூளையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெளிவான. நான் கூட தான் 95 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வசனம் ஏற்புடையது அல்லன்னா நான் சொல்ல மாட்டேன். மிஞ்சி போனேன்னு அந்த படம் வேணான்னு சொல்ல போகிறேன். வேணாம் போ. அந்த சுய மரியாதையும் சுய கௌரவம் கூட இல்லாமல் என்ன சம்பாதிச்சு என்னத்தை சாதிச்சிட போகிறோம்? எல்லாருக்கும் ஒரு விலை இருக்குது. ஆனால் விலை வைக்க முடியாத சில கொள்கைகளை நீ வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு விலை வைக்க முடியாது. அவ்வளோதான், அதை புரிஞ்சுக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இது வந்து திருப்பி பதில் சொல்கிறது தப்பு. ஆனால் மீண்டும் உங்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். முதலமைச்சரை நீங்கள் திமுகன்னு சொல்லுங்கள். திமுக முதலமைச்சருடைய சகோதரி அவங்க கார்டு வச்சுருக்காங்களா? டிஎம்கே கார்டு. அவங்க இப்போ டிஎம்கேல நிர்வாகியாக இருக்காங்களா, அதிகாரத்தில் இருக்காங்களா? அவங்க டெய்லி பேட்டி கொடுக்குறாங்களா? அவங்கள பற்றி ஏன் பேசுகிறீங்க? தப்பு செய்யாதீங்க. இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஏன்னா உங்களெல்லாம் பார்த்தா சில சமயம் பரிதாபமாக இருக்குது. ஒரு காசுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா அது சரியல்ல. இன்றைக்கி குஷ்பு பேசுகிறாங்க ஒரு மீட்டிங்கில். அவங்க ஒரு கட்சியில் இருந்தாங்க, அந்த கட்சி ஸ்டாண்ட் எடுத்து இன்னொரு கட்சியை திட்டினாங்க. வேறு கட்சிக்கு போனாங்க, அந்த கட்சி ஸ்டாண்ட் எடுத்து இன்னொரு கட்சியை திட்டுறாங்க. அது கட்சியுடைய ஸ்டாண்டு. ஆனால் எந்த சமயத்திலையும் அந்த தரம் தாழ்ந்து பேசினவங்க கிடையாது. அட்லீஸ்ட் வாங்க, தைரியமாக வாங்க. உங்களுக்கு அரசியல் பண்ணணும்னு ஆசையாக ஒரு கட்சியில் சேருங்க, ஒரு பதவியை வாங்கிக்கோங்க, அப்போ பேசுங்க. அப்போ கூட தரந்தாழ்ந்து பேசணுன்னு அவசியமே கிடையாது. அதுக்காக தான் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் விஜய் சங்கீதா அவங்க அந்த டைவர்ஸ் இல்லாமல் வாழ்க்கையை குடும்பத்துக்கு பார்த்துக்கிட்டு தொடர்ந்து வாழ்ந்தால்
ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் வந்து வெற்றிகரமான காதல் திருமணம்ங்கிறது எப்படின்னா, நாங்கள் காதலித்தோம், 5 வருஷம் காதலித்தோம், ராப்பகலாக காதலித்தோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ எதிர்ப்பையும் மீறி இன்றைக்கி 50வது வருஷம் எங்கள் திருமண நாளை கொண்டாடுறோம், எங்கள் பேரம்பேத்திகளோடு கொண்டாடுறோம் சொல்கிறான் பாருங்கள். அவங்க தான் உண்மையான கணவன் மனைவிகள். அவ்வளோதான். எல்லாருக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும், அதை பொறுத்துக்கிட்டு போகிறது தான் கணவன் மனைவி. ஆனால் அந்த கணவன் மனைவிக்குள்ளே நடுவில் உள்ளே பூந்து அதை கெடுத்து சரியான விஷயம் கிடையாதுங்க, தப்பு பண்ணாதீங்க. அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் பர்சனல். கோர்ட்டுக்கு வரும்போது அது எப்படி பர்சனல்னு கேட்கலாம், கோர்ட்டுக்கு வந்துடுச்சு. ஆனால் அதையே எடுத்து பேசிக்கிட்டு இருந்தால் அது சரியாக இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு மன வேதனையில் இதுக்கு மேலே டாலரேட் பண்ண முடியாதுங்கிற கண்டிஷனில் தானே அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வராங்க. அப்போது நீங்கள் வந்து திருப்பி விஜயை பற்றி பேசும்போது இன்னொரு ஏதோ கட்சியில் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. என்ன சங்கீதா போனால் போட்டோம், யாரை போட்டோன்னு சொல்கிறது? என்னங்க இது சரியான ஒரு விஷயம் இல்லை. எங்கே வேணால் இருங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, எத்திக்ஸ் இல்லாத பேசாதீங்க. நமக்குன்னு ஒரு சின்ன அந்த எத்திக்ஸ் இருக்கணும். அந்த எத்திக்ஸ்ங்கிறது என்னங்கிறத டிக்ஷனரியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். சில சமயம் நீங்கள் கேட்குற சில விஷயங்கள் நீ மட்டும் ஒழுங்கான்னு கேட்கலாம். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்பேன், நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, இது தெரியாமல் செய்த தவறு அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய தைரியம் உண்டு. நான் சோவுடைய சிஷ்யன், ஓகேயா? மன்னிப்பு கேட்குறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும், புரிஞ்சுதா? அது வேறு, விட்டுருங்க. சட்ட ரீதியாக அணுகணுமா, சட்ட ரீதியாக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எனக்கு உண்டான நியாயத்துக்காக நான் போராடுவேன். ஆனால் அதுக்கு நடுவில் யாருக்காவது மனசு புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்க நான் தயங்க மாட்டேன், கூச்சப்பட மாட்டேன். ஏன்னா மன்னிப்பு கேட்குறதுங்கிறது அதுவும் பெரிய மனசும் ஏதாவது இருந்தால் தான் முடியும். தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறாங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன இருக்குது? நம்ம குள்ளமாயிடுவோமா, சின்னதாகிடுவோமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் ஏன் வெற்றி பெறுறாங்க, ஏன் தோல்வி அடைகிறாங்கன்னா இந்த மாதிரி ஈகோ ப்ராப்ளத்தினால தான் தோல்வி அடைகிறாங்க. ஓகேயா? ரைட். ஆல் த பெஸ்ட் பிஸ்பி. அட்லீஸ்ட் ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை ஜென்வின் பாயிண்ட்ஸ். ஓகே, அதை ஒரிஜினல் அவருக்கெல்லாம் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அவரெல்லாம் பெரிய ஆள், அவங்க எல்லாருமே இந்த மே மாதம் சுயநினைவுக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் அவங்களே விசில் அடித்து அவங்களே காதை பொத்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். யாருக்காவது நான் சொன்னது ரைட்டு, ஜெனியூனாக பேசுனீங்கன்னு நினச்சி என்னை பாராட்டணும்னு நினச்சாக்க 9841023545 கூப்பிடுங்க. என்ன கருத்து பிடிக்கலன்னு வச்சுக்காங்களேன், டயல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கம்முன்னு போய் தூங்கிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.